ரீசெண்டாக பயங்கர பேசுபொருளாக இருக்கிறது தல அஜித் குமாரோட இந்த கேம்ப் எனர்ஜியோட அந்த ஆட். ஏன்னா அஜித் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலையுமே அவர் வந்து ஒரு ஆட் நடிச்சிருக்க மாட்டார். லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸ் முன்னாடி ஒரே ஒரு டீ காஃபி பிராண்ட் ஒரு ஆட் நடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆட்ஸ்லையுமே நடிக்கல. அதை வந்து அஜித் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்களாம் இந்த மாதிரியான பிராண்ட்ஸில் ப்ரொமோட் பண்ண மாட்டோம், ஆட்ஸ்லாம் நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் விஜய் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கோலா ஆட் நடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட்டு அவரோட ஏர்லி கரியரில். பட் இப்போ ரீசெண்டாக அந்த கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்த எம்என்சிஸ் எதிர்த்து அந்த படத்தில் டைலாக் பேசியிருப்பாரு, அந்த நடத்தில் அந்த படம் நடிச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கப்போ இவரே அதை குடிக்கவும் சொல்கிறாரு, அதை வேண்டான்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கு விஜயனா அவரே விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஆமாம், அந்த விளம்பரத்தில் நான் நடித்தது தப்பு தான், நானும் தப்பு பண்ணி கற்றுக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு, அட்மிட் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விளம்பரங்களை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விளம்பரம்ட்டு இல்லை, எந்த விளம்பரத்துலையுமே அவர் மேஜராக நடிக்கவே கிடையாது. ஸோ பட் இந்த நிலைமையில இப்போ ரீசெண்டாக இந்த கேம்பா அப்படிங்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் அஜித் நடிச்சிருக்கிறது. ஐ மீன் இன்னும் வீடியோ ஆட் எதுவும் லான்ச் ஆகலை. பட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பில் போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அவருடைய போஸ்ட் இருக்கக்கூடிய அவர் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸை கையில் வச்சுட்டு அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த கூல் ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அது உடம்புக்கு நல்லதில்லை. இப்படி சோ கால்டு நம்பர் ஆஃப் கூல் ட்ரிங்க்ஸ் என்னென்னலாம் மார்க்கெட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் அதுவும் உடம்புக்கு அது நல்லது கிடையாது, அது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் தான். அப்படி இருக்கப்போ அதை ஏன் இவர் ப்ரொமோட் பண்ணணும்? ஏன்னா அவருடைய சொந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கோ ஆடியோ லான்ச்சுக்கோ இதுக்குமே அவர் போக மாட்டார். படத்தில் அந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும், மறுபடியும் அவர் எங்கேயுமே அவர் நீங்கள் பார்க்க முடியாது. பட் ஆனால் இப்போ அவருடைய பேஷன்ஸ் ரேசிங் ஸ்போர்ட் மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்னால இப்போ பயங்கரமாக நிறைய ரேசிங் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தனியாக ஒரு ரேசிங் டீமையே உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் அண்ட் பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் எல்லாமே தேவை. ஏன்னா அது ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட் தான். பட் அந்த பிராண்டிங்காக இப்போ இந்த ஒரு ஆட்ல அவர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றது இப்படி கேள்விக்குறியாக்குதுன்னா அப்போ உங்களுக்கு ஃபண்டிங் வேணும், உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் இஸ் அ பிஸ்னஸ், அப்படிதான் இல்லை? ஸோ அப்படிங்கிற அவங்களுடைய ஃபேன்ஸே அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதுல இவர் இந்த மாதிரி ஒரு பிராண்டா அவர் ப்ரொமோட் பண்ணுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ட்ரூத். ஸோ பட் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ்? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்ஸ்லாம் அவர் நடித்தது உங்களுக்கு அது எப்படி, நீங்கள் ஒரு அஜித் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸ்டே அப்டேட்டட்.